கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? ஃபங்ஷன் வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ உங்க ஃபங்ஷன் மேப்பிங் எப்படி இருந்திருப்பான்னா, ஆர் ரிமூவ்டு -1லேருந்து 1 மேப்பிங் ஃப்ரம் 0 to πe ரிமூவ்டு π/2 சிங்கிள்டன் π/2ல உங்களுக்கு 0 எடுத்துருவான். ஸோ அதனால தான் இந்த கோடமைல வந்து π/2 ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? தென் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா தேவைப்படும். என்னன்னா, சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். நம்ம ஆல்ரெடி காஸுக்கும் இதே மாதிரி தான் பார்த்துருப்போம். காஸுக்கும் π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு பார்த்துப்போம். ஸோ அதே மாதிரி தான் சீக்கனுக்கும். ஸோ 2க்கும் ரிலேட் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். தென் இப்போ தீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எது பர்டிகுலர் வேல்யூ 2√3யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ போத் சைடு நான் என்ன பண்ணுறேன், போத் சைடு மல்டிபிள் பை சீக்கன். ஸோ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் 2/√3a. ஸோ சீக்கனும் கேன்சல் பண்ணால் இப்போ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/√3a. எப்போ வந்து உங்களுக்கு சீக்கன் வேல்யூ வந்து 2/√3 எடுப்பான்? சீக்கன் π/6ல வந்து உங்களுக்கு 2/√3ன்னு எடுப்பான். ஓகேவா? இப்போ சீக்கனும் கேன்சல் பண்ணால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த π/6 வந்து பர்டிகுலராக உங்கள் கோடமையில் இருக்கிறானா? 0 to πல இருக்கானா? கண்டிப்பாக இருக்கிறான். ஸோ அதனால் இந்த ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ உங்க காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து அதோட மேப்பிங் வந்து எப்படி இருக்கும்னா, ஆர்லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 0, πக்குள்ளே